வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம இந்த சங்கு ஜாயின் பண்ணுறோமா, சரிங்களா? இப்போது எல்லோரும் இந்த மாதிரி 2 பீஸ் போட்டு வச்சுருப்பீங்க, சரிங்களா? கீழே இந்த ஒரு 6 மணி ரவுண்டு வந்தவுடனே அதுக்கு 4 மணி டைமண்ட் 1 2 3 4 போட்டிருப்பீங்க. இப்போது வைக்கும்போது பார்த்து வைங்க. இந்த சங்கு ஷேப்பு போட்டோம் இல்லைங்களா, அது இந்த 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 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கிறது உங்கள் ரைட் சைட் இருக்கும்படி வச்சுக்கிடுங்க. சரியா? குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றில் கொண்டு வந்து நிறுத்திருக்கமே, அது உங்கள் ரைட் சைடு இருக்கணும். இப்படி வச்சோம்னா அது இந்த சைடு இருக்கணும், லெஃப்ட் சைடு இப்படி கேப் இருக்கிறது இருக்கணும். ஓகே. இப்போ இந்த இடது கை உயரில் 1 மணி, இது இந்த பக்கம் அந்த 4 இருக்கு இல்லையா, அதனுடைய முதல் மணியில் இப்போ 2த்துக்கும் சேர்த்து 1 மணி. வலது கை உயர இந்த வலது கையில் இருக்கிற இந்த 2வது மணியில் கொத்துக்கணும். இடது கை உயரில் இப்போ 4 மணி ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 4 மணி
அந்த ஒயர் இருக்கும், இதில் நான் இருக்கும். இப்போ நடுவில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி வச்சு பார்த்திங்கன்னா 3 வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த வலது கை ஒயரை இந்த பக்கம் இந்த ஒரு மணி இருக்குது இல்லையா, இடது கை ஒயரை இடது கையில் இந்த சைடில் ஒரு மணி வரும் இல்லையா, அதில் கொத்துக்கணும். இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து மணி. சரியா? அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை கொத்துக்கணும். ஒரு மணி. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 6 மணியில் இந்த 2 இல்லை, இந்த 2 இல்லை, இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சைடில் இருக்கிற மணியில் கொத்துக்கிடுங்க ஒயர். அதே போலயே இந்த சைடில் இருக்கிற ஒரு மணியில் கொத்துக்கிடுங்க. இப்போ அப்படியே இந்த 2 மணியாக தான் சிங்கிள் கொத்தமனா மேடு பள்ளம் அந்த மாதிரி வரும். ஏன்னா இதெல்லாம் ஜோடி மணி இல்லையா, அதனால் 2 மணியாகவே ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த 2 மணியை கோக்கணும். இந்த 2 மணியில் ஒயரை கோர்த்து ஒரு மணி. மறுபடியும் அடுத்த 2 மணி. இந்த பக்கம் அதே போல் 2 மணியில் ஒரு மணி கொத்துக்கணும்.
இப்போது இந்த ஒரு மணிலையும் கோர்த்து இந்த 3 வராப்புல இருக்கும் இல்லையா, 1 2 3 ஒரே லெவல் போட்டுமே, அதுக்கு முன்னே இருக்கிற மணி சரிங்களா. அதில் மட்டும் ஒன்றே ஒன்றுத்தில் கோக்கணும், 2 2 வராது. ஒன்றுத்தில் கோர்த்து ஒரு மணி ஜாயின் பண்ணுங்க. ஒன்று 2 3 ஒரே லெவல் போட்டோம்ல, இதுக்கு முன்னே ஒரே ஒரு மணியில் தான் வரும். அதுக்கு முன்னெல்லாம் 2 2 மணியில் கோப்போம். இங்கே இந்த ஒரு மணியில் கோர்த்து தான் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 3 அதே போல் ஒவ்வொரு மணியில் தான். இப்போ 3வது மணியில் விடுறோம். ஒரு மணி முடிஞ்சிட்டா, அதே போலயே இந்த பக்கம் இந்த 6 மணியில் ஒரே ஒரு மணி இருக்கும் பாருங்கள், அந்த மணியில் விடணும். இந்த பக்கமும் ஒரு மணியில் தான். இனிமேலெல்லாம் 2 2 மணியே வரும். 2 4 6 8 10 12 14 இந்த எல்லாம் அப்படியே 2 2 மணியில். இப்போ வரும்போது மட்டும் கோல்டு அது சொல்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை எப்படி ஜாயின் பண்ணுறேன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பார்த்துக்கோங்க, இந்த சிங்கிள் ரவுண்டு 6 மணி ரவுண்டு முடிஞ்ச உடனே இந்த 2 மணி இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா 1 இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா 1ன்னு 4 மணி டைமண்ட் 4 வரும்படி போட்டிருப்போம்.
அதே போலயே இந்த பீஸ்லேயும் போட்டிருப்போம். இப்போது இப்போ லெங்க்த்து 1 2 3 4 இருக்குதா, இந்த சைடில் இருக்கிற 4க்கும் இன்னொரு பீஸில் இருக்கிற 4ஐயும் இப்படி 1 2 3 4 மணி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இதை பாருங்க, இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண இந்த மணி வருமா, இதுக்கு பக்கத்தில் இந்த முதல்ல 4 போட்டோம்ல, அதில் இந்த சைடில் ஒரு மணி இருக்குதா, அதே போல் இந்த பீஸில் இப்படி 4 டைமண்ட் 4 போட்டோமே, அதில் ஏதோ ஒரு பீஸ் இருக்குதா, இந்த 1 இந்த 2 இந்த 3 இது 3த்துக்கும் ஒரு மணி கோத்து ஜாயின் பண்ணணும். இதை பாருங்கள், 1 2 3 இது ஒரு மணி ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது இந்த 4 மணி டைமண்டே இங்கே ஒரு மணி வருது. இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று போடும்போது இந்த சைடில் இப்படி வரும் பார்த்திங்களா, இந்த 6 மணி 2 இல்லாத இந்த பக்கம் ஒன்று வருது இல்லையா, இதில் கோத்துக்கணும். அதே போலயே இந்த பீஸில் இந்த 6 மணி ரவுண்டில் இதுக்கு 2த்துக்கும் மேலே 4 வந்துடுச்சு, அது இல்லாத எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 4 வருது இல்லையா, அதில் ஏதோ ஒரு மணி இருக்குது இல்லையா, இந்த மணியில் கோத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம், இதை போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக ஒரு 6 மணி ரவுண்டே போட்டோம் இல்லைங்களா, ஒரே ஒரு 6 மணி ரவுண்டு, அதில் இந்த இது 2ம் மேலே வந்துடுச்சு, இது 2ம் கீழே, அதில் தான் இந்த 4 மணி டைமண்ட் போட்டோம். இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று, இந்த ஒரு மணியில் மட்டும் கோக்கணும். அதே போலயே இந்த பீஸில் 6 மணி ரவுண்டில் சைடில் ஒரே ஒரு மணி இருக்கும் இல்லையா, அந்த மணியில் கோக்கணும். கோத்து ஒரு மணியை ஜாயின் பண்ணணும். இப்போ பண்ணினதுக்கப்புறம் 2 2 மணியாக கோக்கணும். 2 2 மணி எப்படின்னா, இந்த 2 மணி 2 ரவுண்டு வந்திருக்கா, அதுக்கு 2, அடுத்தது 1 2 3 ரவுண்டு வந்திருக்குதா, அந்த 2, 1 2 3 4 ரவுண்டு வந்திருக்குதா 6 மணி ரவுண்டு, அதில் வர 2 மணி, 1 2 3 4 5 மணி ரவுண்டு வந்திருக்குதா, அதில் இருக்க 2, அது 5க்கு அப்புறம் நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ தூரம் போட்டிருப்போம் இல்லையா, அதில் வர இந்த 2 இந்த 2. இப்போ 2 மணி எத்தனை கோத்திருப்போம்னு சொன்னால் 1 2 3 4 5 6 தடவை கோத்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், 1 2 3 3 ரோ ஒரே சைஸ்லேயே போட்டோம், வேலுக்கு போட்டால் போலன்னு சொன்னேன் பார்த்திங்களா. ஸோ அப்போ இந்த ரவுண்டில் இந்த ஒரு மணி தான் இருக்கும். இந்த ஒரு மணி அதே போல் அந்த பீஸில் இருக்க ஒரு மணி கொத்தா இங்கே 4 மணி டைமண்ட் தான் வரும். இங்கெல்லாம் 6 மணி ரவுண்டு வரும். 6 மணி ரவுண்டு எத்தனை வரும், 1 2 3 4 5 6 தான் வரும். இங்கே 4 மணி டைமண்ட், ஏன்னா ஒரு மணி தான் இந்த இடத்துல இருக்குது. இது 3ம் சேம் லெவலில் நம்ம போட்டது 1 2 3 4 5 6 7 8 9 10 11ன்னு 3 ரோ போட்டோம் இல்லையா, அந்த 3த்துக்கும் சைடில் ஒவ்வொரு மணி வரும்ல, இதுக்கும் அதே போல் அந்த சைடில் வரும்ல, அப்போ அதுக்கு 4 மணி டைமண்ட் தான். அதே போல் மறுபடியும் இப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா இந்த 6 மணியில் இது ஒரு மணி தான் இருக்கும். இங்கே கீழே 2, இது இந்த பக்கத்துக்கு வந்துடுச்சு, ஸோ இது 1 இருக்கும். அதே போல் அந்த பக்கம் 1, 5 மணி எத்தனை 4 மணி டைமண்ட் வந்து இப்படி கீழே 1 1 2 3 சைடில் 1, இந்த கீழே 1, மொத்தம் 5 வரும். அதுக்கப்புறம் மேலே அப்படியே 2 2 மணியாக தான். சரிங்களா? இங்கேயும் அதே போல் தான் வரும். நீங்கள் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதே போல் எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை சொல்கிறேன். சரியா? இங்கேயும் 2 2ஆகவே தான் வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல வந்தால் தான் மாறும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே 2 2ஆக எப்படி அப்படியே கம்மி பண்ணி வருது இல்லையா, இந்த 2 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 மணி தெரிஞ்சிடும் பாருங்கள். அந்த ரவுண்டு கம்மியாகுது, இதில் ஒரு ரவுண்டு கம்மியாகுதா, இதில் ஒரு ரவுண்டு கம்மியாகுது, இந்த 2 மணி, இந்த 2 மணி, இந்த 2 மணி, இந்த 2, இந்த 2, இந்த கோல்டு 2 கடைசியாக இருக்குது, இந்த கோல்டு 2 அப்படியே இப்படி வரும். மறுபடியும் இங்கே வரும்போது இதில் ஒன்று விடணும், அப்புறம் இதில் 2, அப்புறம் இது 2த்தையும் விட்டோம்னா இங்கே வரும்போது சிங்கிள் பீஸில் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் போட்டு வந்துடுங்க, நான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா? இந்த 2ம் இந்த 2த்துக்கும் சேர்த்து முடிச்சிட்டிங்கன்னா இதுவும் 1 தான், இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். அப்போ இங்கே 2 வரும். ஏன்னா இல்லை இங்கேருந்து கணக்கு மாறி வரும். அதனால் இப்போ 2 மணி ரவுண்டை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 1 கம்மி பண்ணி போட்டிருக்கேன் அதுலேருந்து 1 2 3
4, 5, 6, 7, 8. இந்த 8 கோக்கிறதுக்கும் 2 மணி அப்படியே கர்னலில் வர ரெட்டை மணியில் அதே போலயே அந்த பக்கம் இருக்கிற ரெட்டை மணியில் கோத்து இப்படி 6 மணி ரவுண்டு வரும்படியாக ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு வாங்க, நானும் அதுக்குள்ளே இதை பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் இங்கேருந்து வந்து எப்படி கொண்டு வரணும்னு சொல்கிறேன். அப்படி ஏன்னா இதே போலயே இங்கே வந்து 4 மணி வரும், அது எப்படி வரும்னு சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த கோல்டு வரைக்கும் போட்டு வாங்க போதும். இந்த சைடை ஃபில்அப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நான் மேலே எப்படி கம்மி பண்ணணுன்றதை சொல்லிவிட்டு அதே போலயே இங்கே 2 மணியாக எப்படி போடணும், இந்த இடத்துல எப்படி 4 மணி வரும் அதை சொல்லிட்டுனா அப்படியே நம்ம போட்டுடலாம். இது ஸ்டாண்டு கிடையாதுமா, இது வெறும் சக்கரத்தினுடையது. இதுக்கு மேலே நம்ம இப்போ ஸ்டாண்டு போடுவோம், சரிங்களா? ஏன்னா இது வந்து ஓகே போட்டு வாங்க, நம்மளும் அடுத்த இது போடுவோம். தேங்க்யூ.